ஸோ எங்கிட்ட வர நெறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த பிள்ளைங்க வந்து பெருசாகி, இவங்க வந்து இவங்களோட லைஃப்ப நெனச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவங்களால எப்படி வந்து படிச்சு வந்து அ ஒரு ஜாப்க்கு போக முடியுமா? அப்படின்னு வந்து கவலையோட சொல்றாங்க. நெறையா ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட்ஸா வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. அவங்க வந்து அவங்களுக்கும் ஆட்டிசம் இருந்திருக்குது. ஆனா வந்து அவங்க அந்த ஆட்டிசம் இருந்தாலும் வந்து அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே மாரி வந்து பில் கேட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவங்களுக்கும் வந்து ஆட்டிசம் வந்து இருந்திருக்குது. ஸோ அவங்களாலயும் வந்து அந்த சர்டைன் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நெறையா இந்த டேலண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். அத வந்து அவங்க வந்து சில விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி, அவங்களால வந்து அந்த விஷயத்துல வந்து அவங்க பெரிய லெவல்ல வந்து வர முடியும். ஆனா இதே இது நான் ஆட்டிசம் இல்லாத பிள்ளைங்கள வந்து நெறையா இதுல வந்து ஃபோக்கஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து அவங்களால ஒரு ஃபிக்ஸ்டு இதுல வந்து அம் யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்காது. இவங்க இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டா ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து கவனம் இருக்கிறதுனால, அவங்களால அந்த விஷயத்துல வந்து ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து அவங்களோட டேலண்ட்ஸ ஐடென்டிஃபை பண்ணி வந்து நம்ம வந்து அவங்கள அ கொண்டு வரதுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்ஸ வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இப்ப வந்து 3 இயர் ஓல்டுல வந்து அவங்க வந்து நம்ம நெறைய பேர் வந்து ப்ளே ஸ்கூல்ல வந்து சேர்த்துவாங்க. ஸோ அப்ப வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். அதனால 3 இயர் ஓல்டு ஆகும்போது வந்து நம்ம வந்து சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் வந்து குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ சிட்டிங் டாலரன்ஸ் இல்லாததுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து அவங்களோட சென்சரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வெஸ்டிபுலர் சீக்கிங் இருக்கு, இல்ல அவாய்டன்ஸ் இருக்கு, இல்லைன்னா ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங், அவாய்டன்ஸ் அந்த மாரிலாம் இருக்குது அப்படின்னா, அவங்களால வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து டீட்டெயில்டா அசஸ் பண்ணி, அவங்க குழந்தைங்களுக்கு என்ன மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது வந்து அவங்களோட அந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் வந்து சரியாகும். அதே மாரி வந்து பிஹேவியர் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ்னால வந்து உட்கார மாட்டேங்கிறாங்களா? அட்டென்ஷன் இஷ்யூஸ் இருக்கா? இல்ல வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸ் இருக்கா? எஸ்கேப் ஆகணுங்கிறதுனால உட்கார மாட்டேங்கிறாங்களா? அந்த மாரி வந்து அவங்க வந்து அசஸ்மென்ட் பண்ணி, அவங்க வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. இப்ப வந்து கியூட்டி ஸ்பீச் வர குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசமோட சேர்ந்து அப்ராக்ஸிக் ஃபீச்சர்ஸும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து இந்த வாய் அசைவு வந்து இமிடேஷன் வந்து வராது. ஸோ அப்ப வந்து இந்த மாரி இந்த ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி, ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் வந்து ஸ்பீச் தெரப்பி குடுக்கும்போது வந்து இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்னும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது மூலமா வந்து நெறையா பேரண்ட்ஸ் நெறையா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்குது. இப்ப வந்து நம்ம வாய் தொறக்கணும் அப்படின்னா வந்து இப்டி வச்சுட்டு, ஆ சொல்லு. இப்டி வச்சுட்டு, சொல்லு. இல்லன்னா இப்டி வச்சுட்டு, ஈ சொல்லு. அந்த மாரி நெறையா மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம இத யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் குடுக்க முடியும். அதே மாரி வந்து இப்ப இந்த ஈக்கும், ஓக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வாய் ஓப்பனிங்கோட பிளேஸ்மென்ட் வந்து டிஃபர் ஆகும். ஊக்கு வந்து சின்னதா தான் இருக்கும். ஸோ அப்ப வந்து இதுல ஒரு 2 ஸ்டிக்க நம்ம வந்து இப்டி வச்சோம்னா, வச்சுட்டு ஓ சொல்லுங்க அப்டின்னா வந்து வந்துரும். ஆனா அதே இது ஓ சொல்றதுக்கு வந்து நல்லா வாய வந்து தொறக்கணும். அப்ப இத வந்து இப்டி வச்சுட்டு ஓ சொல்லுங்க அப்டின்னா வந்து கரெக்ட்டா அந்த மூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ இந்த மாரி நெறைய சவுண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லி தர முடியும். அதே மாரி கிராஜுவலா வந்து வேர்ட்ஸும் அடுத்தடுத்து சொல்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து அவங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சென்டென்சஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நம்ம என்ன மாரி ஹோலிஸ்டிக் ஃப்ரேசஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணி, எப்படிலாம் நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட போய் கேட்டு, அந்த மெத்தட்ல வந்து நம்ம சொல்லிக் குடுக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் வரும். நம்ம இந்த குழந்தைங்க வந்து மியூசிக் மெலடி மூலமா வந்து நம்ம சொல்லிக் குடுத்தா தான் இன்ட்ரெஸ்ட்டா வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. நார்மலா வந்து கர்வ் சொல்லு, டாக் சொல்லு அப்படின்னு சொன்னாலாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து நாங்க ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னு டீம் ஒர்க்கா வந்து நம்ம குழந்தைங்களோட லெவல வந்து அனலைஸ் பண்ணி வந்து நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து குழந்தைங்க எந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன? எந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் குடுத்தா வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்போம். அப்படி பண்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நெறையா வேர்ட்ஸ் வந்து சொல்லி இப்ப வந்து நெறைய குழந்தைங்க வந்து நல்லா சென்டென்ஸ்ல வந்து பேசுறாங்க. இப்ப நார்மல் ஸ்கூலும் வந்து அட்டெண்ட் பண்றாங்க.
இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்குள்ளார நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்புட் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப நெறையா பேர் வந்து குழந்தை லேட்டா தான் பேசுவாங்க. நம்ம எதுக்கு வந்து அவசரப்படணும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு விட்டு, இப்ப வந்து குழந்தைங்க வந்து 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் வரைக்கும்லாம் வந்து தெரப்பி குடுத்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி டைம் அண்ட் மணிய வந்து வேஸ்ட் பண்ணாம, நம்ம ஏர்லியா வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் கமிட்டடா உட்காந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து குழந்தைங்கள வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகறதுக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏர்லியா வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்ப நீங்க எந்த தெரபிஸ்ட் கிட்ட நீங்க வந்து போனாலும் சரி, இப்ப வந்து ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்தும் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அ ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வேற யார்கிட்டயாச்சும் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வந்து ஒரு சர்ச்சோட நம்ம வந்து தேட தேட தான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நெறையா வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கும். ஆனா வந்து யூடியூப் வீடியோஸ்லயும் வந்து கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஆனா அதுல வந்து நம்ம ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எந்த ஆர்டர்ல வந்து போ பா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்றாங்களா? இல்ல ஜெஸ்டர்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்றாங்களா? இல்ல குழந்தைங்களுக்கு வந்து அப்ராக்ஸிக் காம்போனன்ட் வந்து இருக்கா? அந்த மாரி நெறையா வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து குடுத்தா தான் வந்து ஃபாஸ்டர் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்கும் காமனா நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம்னா வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மென்ட் வந்து வராது. ஸோ இப்ப இந்த பியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பில வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிஷனோட வந்து நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன குழந்தைங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து கீழ குடுத்துருக்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உங்களுக்கு வந்து வேற எதுவும் டவுட் இருக்கு. அ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நெனச்சீங்கன்னா வந்து கீழ குடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. அது மாரி நீங்க எந்த தெரபிஸ்ட்ட போனாலும் வந்து, அவங்களால வந்து ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து எப்ப குடுக்க முடியும்னா வந்து பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் வந்து இருந்தா மட்டுமே தான் வந்து குடுக்க முடியும். நெறையா பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக வந்து 2 இயர்ஸ் கமிட்டடா வந்து அவங்க ஒர்க் எல்லாம் வந்து அ விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு கமிட்டடா வந்து வராங்க. ஸோ அப்படி வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஆன்லைன் தெரப்பில நாங்க குடுக்குறதுல வந்து உங்க பேரண்ட்ஸ வச்சுட்டு நீங்க தான் வந்து நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்போம். குடுக்க குடுக்க வந்து எங்க முன்னாடியே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணும்போது வந்து இன்னும் நெறையா நீங்க வந்து நீங்க தான் குழந்தைங்களோட வந்து 24 ஹார்ஸும் வந்து கூட இருக்கிறீங்க. ஸோ அத வந்து நீங்க ஃபுல் டைமும் வந்து அவங்க பிரஷ் பண்ணும்போது, குளிக்கும்போது அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபாலோ பண்ண பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இப்ப வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து இல்ல இவனுக்கு இருக்கனால வந்து இவன் இம்ப்ரூவ்மென்ட்க்கு வந்து வராது. அ இவன் வந்து செய்ய செய்ய மாட்டேங்கிறான். இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் டைமா போச்சுன்னா வந்து இவங்களுக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்து, இந்த கோல்டன் டைம்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 இயர்ஸ்ங்கிறது. அந்த 5 இயர்ஸ் டைம வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து ப்ராக்னோசிஸ் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அ கஷ்டம். ஸோ அப்ப வந்து நீங்க வந்து இவன் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், இப்படியே இருக்கிறான்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. அதனால வந்து நம்ம ஃபாஸ்ட்டா வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி ஃபாஸ்ட்டா வந்து நம்ம அ தெரப்பி வந்து குடுக்க குடுக்க தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமா எவ்ரி டியூஸ்டே வந்து நானு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.